செஸ் மாஸ்டர் எபிசோட் 40ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் மிகவும் ஆக்ரோஷமான மற்றும் வித்தியாசமான பேர்ட்ஸ் ஓப்பனிங் இந்த முறையை பற்றி பார்க்கப் போகிறோம். இது சிப்பாய் F4 இடத்துக்கு நகர்வதன் மூலம் தொடங்குகிறது. வெள்ளை சிப்பாய் F4 இடத்துக்கு வரும்போது இது நேரடியாக E5 சதுரத்தை கட்டுப்படுத்துகிறது. இது கருப்பு காய்களின் டாச் டிஃபென்ஸ் போன்ற அமைப்பை உருவாக்கினாலும் வெள்ளை காய்களுக்கு ஒரு கூடுதல் வேகம் கிடைக்கிறது. இதில் முக்கியமாக ராஜா பக்கத்தில் தாக்குதல் நடத்துவது அல்லது வலுவான நிலையை உருவாக்குவது இதன் வியூகமாகும். வெள்ளை காய்கள் பொதுவாக குதிரை F3, சிப்பாய் E3 மற்றும் P3 விளையாடி மந்திரி P2 இடத்துக்கு கொண்டு வந்து மையத்தை கட்டுப்படுத்தும். கருப்பு காய்கள் சிப்பாய் T5 விளையாடி சாதாரணமாகவோ அல்லது E5 விளையாடி ஃப்ரம்ஸ் கேம்பிட் என்ற ஆக்ரோஷமான முறையையோ தேர்ந்தெடுக்கலாம். இதில் இரு வீரர்களும் மிகவும் கவனமாக விளையாட வேண்டும். பேர்ட்ஸ் ஓப்பனிங் முதல் நகர்விலேயே எதிராளியை நிலைகுலைய வைக்க விரும்பும் வீரர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும். இந்த தனித்துவமான முறைகளை கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த செஸ் மாஸ்டர் ஆகஸ்ட் மாறுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.